அம்மா வச்சுட்டு அலையிறேன். இவங்க வந்து நேத்து என்னைய பயங்கரமா பிசிக்கலா என்னைய தாக்குனாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சரி சரி, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போ. அடிச்சது 2 hour ரெஸ்ட் 1 hour கேட்டா ஓகே இட்ஸ் a கேம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. சோ இவங்க இந்த வீட்ல இருந்தாங்கன்னா மேலும் மேலும் நிறைய வன்முறைகள் உடல் அளவுல எனக்கு நடக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடிக்க வர்றாங்கப்பா. அவர் பாட்டுன்னு ஒரு ஜேர்னியில் இருக்கார். தனியாக ஒருத்தர் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. வேலை வரும்போது மட்டும் வேலை செஞ்சுட்டு திருப்பி அதே தொடர்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சாடா? இவ்வளவு நேரம் மாறி மாறி சொல்லு விட்டீங்களா? அப்ப தெரியலையா? எனக்கு ஆதிரா சொல்லலாம் நினைச்சேன். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான், இப்போ சேம் தான் ஒர்க்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்களுடைய ஒர்க் பார்க்குறாங்க. மற்ற வேலையிலையோ மற்ற இதுலையோ கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிக் பாஸ் என்னடா லுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இவரே யார் தெரிதா? வினோத் வியன்னா, நீங்க 2 பேரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். ஓகே பிக் பாஸ் சொல்லு. ஓகே பிக் பாஸ். இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நீங்க சொன்ன ரீசன் டோட்டலா தப்பு. நான் யார் ஒருத்தர் கூட மட்டும் சுத்திட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க. எஃப்ஜி வேற யார் கூடயுமே நான் இருக்கிறது இல்ல. அது அது என் மனசுல பட்டது சொல்லிட்டேன். நீ அவங்கள தான் கேட்கணும், பிக் பாஸ் தான் கேட்கணும். அட ஏன்டா ஏன் அட பக்கோடா ஓ பக்கோடா அச்சா அப்ப நீங்க இந்த ரீசன் இதுவும் இருக்குன்னு சொல்ல கூடாதுனா நீங்க அங்க என்ன கேக்குறாங்களோ அத தான் நீங்க சொல்லுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அட போனா சும்மா. இங்க 13 பேர் சாப்பாடு இல்ல, இன்னைக்கு நைட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு காலையில ஒரு தடவை தான் சாப்பிட முடியும்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எங்களுக்கு சிக்கன் கூட சப்பாத்தி வேணும்னு கேட்கறது மிகப்பெரிய அநியாயம் நான் நினைக்கிறேன். அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். பண்ணிடுங்க, காரணம் மட்டும் ஸ்ட்ராங்கா அன்னைக்கு மாதிரியே பண்ணிடலாம். நீங்களும் போட்டீங்களா நானும் போட்டேனா அப்படின்னு. அதான் சொன்னேன். அவ்வளவுதான். அருமையான ஐடியா, அருமையான ஐடியா. நல்லா கிட்டி விட்டு மெல்ல எடுங்க. ஒரே மாதிரி எடுக்கணும், ஒரே மாதிரி. நம்ம சாப்பி ஆயிடுச்சு. ஒரு உயிர்வால சிச்சு போட்ட மாதிரி அடிச்சு விட்டுருவோம். வீட்டுக்கு உப்பு போட்டேன். நான் உப்பு போட்டேன்னு சொன்னேன். சரி இப்போ நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுருக்கலாம்ல. டேஸ்ட் பார்க்க கூடாது, நம்ம டேஸ்ட் பார்க்க கூடாதா? மணி அடேங்க அப்பா, உள்ள வேற பொருள் அக்கா டேஸ்ட் பாக்குறீங்களா? மாப்ள போடுங்க மாப்ள, தலை போடுங்க மாப்ள, போடுங்க மாப்ள, சொல்றத கேளு மாப்ள. உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அராரா இங்க வா ஒரு நிமிஷம். பரவாயில்லையா? இப்ப தண்ணி வச்சிருக்க காரமா இது உப்பு இல்ல, உப்பு இல்லையா? உப்பு ரொம்ப அதிகமா இருக்கா? தண்ணி ஊத்துனா தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம் மாமா. ஊத்துவான். போட்டு